பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நம்முடைய தேசத்திற்கு சுதந்திரம் தந்தார். நாம் இந்த தேசத்திற்கு நாம் பெரிய ஆசீர்வாதங்களாக வாழ வேண்டும் என்பதை மறந்துடவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமையாய் வாழ்ந்தார்கள். 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அடிமைத்தனத்தில் இருந்த அவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கினார். அவர்களுக்கு ஒரு தேசத்தை சுதந்திரிக்கும்படி தந்தார். பாருங்க, ஒன்று விடுதலையாகிய சுதந்திரம், இன்னொன்று கானானை சுதந்திரித்துக் கொள்வதிலே அவர்களுக்கு கிடைத்த சுதந்திரம். அப்போ சுதந்திரத்தில் 2 காரியங்கள் உண்டு. ஒன்று அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, இன்னொன்று சுயாதீனத்தை சுதந்திரிக்கிறோம். 2மே சுதந்திரத்தை குறிக்கிறது. அப்போது கானானுக்குள்ளே இருக்கிற அந்த சுதந்திரம் அந்த எகிப்திலே அவர்களுக்கு கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எகிப்தில் அவர்கள் அடிமைகளாக தான் வாழணும். ஸோ எகிப்தை விட்டு அவர்கள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் கானானை சுதந்திரித்து கொண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க இதுவரைக்கும் டிபெண்ட்டாக வாழ்ந்தவங்க இப்போ இண்டிபெண்ட்டாக வாழ போகிறாங்க. அவர்கள் எகிப்தியர்களை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தார்கள். இப்போது அவர்கள் கானானிலே இண்டிபெண்ட்டாக வாழ்ந்த போகிறாங்க. அதனால் கானானுக்கு வந்ததுனால இண்டிபெண்ட்டாக இருந்து உன் சுதந்திரத்தை திரும்ப இழந்துடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பெரிய தவறே, இங்கே நாங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கிறோன்னு கானானில் பல முறை கர்த்தரை துக்கப்படுத்தினாங்க. ஆனால் நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்க மாத்திரமல்ல, நீங்கள் இன்டர்டிபெண்ட்டாக மாறணும். அதாவது தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். அதனால தான் நான் கலாத்தியர்லேருந்து ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இந்த 3 வார்த்தைகளை நீங்கள் குறித்து கொள்ளுங்க. நீங்கள் ஒருவேளை டிபெண்ட்டாக வாழ்ந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்ற ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்ந்திருக்கலாம், அது டிபெண்ட். 2வது, நீங்கள் இண்டிபெண்ட்டாக வாழணும்னு கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்தார். அதுக்காக நீங்கள் எதையும் செய்யலாம் அப்படின்னு இருந்துடக்கூடாது. இன்டர்டிபெண்ட்டாக வாழணும், தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கை. இந்த 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்வதற்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். கலாத்தியர் 5:1, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். நீங்கள் இனி அடிமைத்தனத்துக்குள்ளே போகாதீங்க, அங்கே டிபெண்ட் ஆகிடுவோம். அதனால் நீங்கள் அப்படி இருக்காதீங்க. 2வது, நீங்கள் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீனம், அப்போது இண்டிபெண்ட்டாக வாழக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்துட்டாரு. 3வது, கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின அப்படின்னா தேவனால் கிடைத்த சுயாதீனம் இல்லையா, அதனால் இன்டர்டிபெண்ட்டாக வாழணும். அதனால தான் வேத புஸ்தகத்தில் யோவான் சுவிசேஷத்தின் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறாரு, 15ஆம் அதிகாரம் 4-5ஆம் வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களை நிலைத்திருக்கேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த இன்டர்டிபெண்ட் ரொம்ப முக்கியம். தேவனை சார்ந்து வாழ்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வீங்களா? இந்த அருமையான இந்த சுதந்திர தினத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் இனி யாரையோ சார்ந்து இது இல்லாமல் வாழ முடியாது என்ற அடிமைத்தனத்துக்குள்ளே போக மாட்டேன். 2வது, சுயாதீனத்தை தேவன் தந்திருக்கிறார், அதை காத்துக்கொள்வேன், அதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். 3வது, நான் திரும்ப அடிமைத்தனத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னா இன்டர்டிபெண்ட்டாக வாழணும், அது தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கை. இந்த 3 அனுபவத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, குறிப்பாக இனி வரும் நாட்களில் திரும்ப அடிமைத்தனத்தின் நுகம் உங்கள் மேலே பூட்டப்பட்டு விடாதபடி கவனமாக இருங்க. ஒவ்வொரு நாளும் இந்திய தேசத்தின் சுதந்திரத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். சுதந்திர இந்தியாவில் சுதந்திரமற்ற, உண்மையால் அந்த சுயாதீனத்தை இழந்த எத்தனை சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம்ல. மனம் போல வாழ்கிற ஜனங்கள், இதுக்கா சுதந்திரம் தந்தார்?
சுதந்திரத்தை காத்து கொள்ளுங்க. இந்த சுதந்திர இந்தியாவில் தேவ ஆசீர்வாதம் வேணும்னா, திரும்ப அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடக்கூடாதுன்னா, தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை நமக்கு ரொம்ப தேவை. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது தேசத்துக்காக ஜெபம் பண்ணிடுவீங்களா? ஒவ்வொரு நாளும் தேசத்துக்காக அதிகாலையில் 5:30 மணிலேருந்து 6:30 நம்ம ஜெபம் பண்ணுறோம்ல. நீங்கள் ஒருவேளை அந்த டைமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் பிரதர் அப்படின்னீங்கன்னா, தயவு செய்து இந்த 1 மணி நேரம் அதிகாலையில் எங்களோடு கூட விழித்து கொள்ளுங்க. கீழே காணுங்க இந்த ஜூம் ஐடியில் நீங்கள் வாங்க, இணைஞ்சு ஜெபம் பண்ணலாம். தேசத்துக்காக தானே ஜெபம் பண்ணுறோம், கடைசியில் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோமே. சின்ன செய்தி இருக்குமே, இந்த சுதந்திரத்தை இழந்துடக்கூடாது, அடிமைத்தனம் இனி வேண்டாம். உங்களுக்கு தெரியும் எதுக்கு அடிமையாக இருக்கிறீங்கன்னு. கர்த்தர் இன்னைக்கு விடுதலை ஆக்குவாராக. கர்த்தரை சார்ந்து கொள்வோம். தேவன் நமக்கு ஜெயம் கொடுப்பாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கிடைத்த சுதந்திரத்தை நாங்கள் இழந்து விடாதபடி கவனமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் சுதந்திரம் கிடச்சிருச்சுன்னு சுயாதீனமாக வாழ்கிறோன்னு திரும்ப எங்கள் வாழ்க்கையில் மனம் போல் வாழாமல் உம்மை சார்ந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது. எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை முற்றும் முடிய காத்து ரட்சிக்க வல்லவரே, எங்கள் இந்திய தேசத்தை காத்து கொள்ளும். எங்கள் தேசத்தை ரட்சியும். எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களை ஆசீர்வதியும். பரத்திலிருந்து ஞானத்தை தாரும், கிருபையை தாரும். எங்கள் தேசத்தை பரிசுத்தப்படுத்தும். எங்கள் இந்த தேசத்தில் வைத்திருக்கிறீர். தேசம் எங்களுக்கு என்ன செய்தது என்று எதிர்பார்க்கிறதை விட நாங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உமது கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். எல்லா கன மகிமை துதியும் அப்பா ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கலாத்தியர்கள் இந்த நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை இந்த நாளினுடைய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. மறுபடியும் நம்ம நாளிலிருந்து சீஷன் என்ற இந்த தலைப்பை தொடர்ந்து தியானிப்போம். காட் பிளஸ் யூ. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்க. உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.